நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தற்பொழுது உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வைபவ் சூரியவம்சி அப்படின்றவர் யாரு, அவர் எப்படி IPL செலக்ட் ஆனாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL 2025 போட்டியில் 14 வயது சிறுவனான வைபவ் சூரியவன்சி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக வெறும் 35 பந்துகள்ல 101 ரன்கள் அடித்து தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியிருக்காரு. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனை செய்ததற்கு பின்னணியில, அதாவது அவருடைய சிறு வயது ஆர்வமும் அவருடைய தந்தை சஞ்சீவுடைய உறுதிப்பாடும் முக்கிய பங்கு வகிக்குது. இந்நிலையில் அவர் சதம் அடித்ததும் அதனை கொண்டாட ராஜஸ்தான் அணியோட ஆலோசகரான ராகுல் டிராவிட் அவர்கள் வீல் சேரிலிருந்து எழுந்து கைத்தட்டி கொண்டாடினாரு. அதற்கு காரணம் வைபவ ராஜஸ்தான் அணிக்குள் கொண்டு வந்தது அவர்தான். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஏலத்தில் 14 வயதான வைபவ் 1,10,00,000 ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினால ஏலத்துல எடுக்கப்பட்டாரு. இதன் பின்னணியில் டிராவிட் தான் இருக்காரு. டிராவிட் எப்படி வைபவ் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமோ அதே போலவே முன்னாள் வீரரான VVS லக்ஷ்மணனும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதாவது ரஞ்சி கோப்பையில அறிமுகமான வைபவ் BCCI நடத்திய அண்டர் 19 சேலஞ்சர் போட்டியில பங்கு பெற்றார். அப்போதுதான் வைபவ முதலாக VVS லக்ஷ்மணன் அவர்கள் நேர்ல பார்த்திருக்காரு. அப்படி ஒரு நாள் இந்திய அணிக்காக களமிறங்கிய வைபவ் 49 பந்துகள்ல 34 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் டிரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று அவர் பெரிய ஸ்கோர் அடிக்கும் வாய்ப்பை இழந்ததை நினைத்து அழுதிருக்காரு. இதனை அடுத்து வைபவை சமாதானப்படுத்த சென்ற லக்ஷ்மணன், இங்கே நாங்கள் ரன்களை மட்டும் பார்க்கவில்லை, நீண்ட காலம் அணிக்காக விளையாடும் திறமை உள்ளவர்களையும் நாங்கள் விரும்புகிறோம் என்று அவரை தேர்த்திருக்காரு. அப்போது வைபவுக்கு வயசு வெறும் 12 தான். போட்டிகளில் ரன்கள் எடுப்பதில் கொண்டிருந்த ஆர்வத்தால் ஏற்கனவே கவனத்தை ஈர்த்த வைபவுடைய திறமையை உணர்ந்த லக்ஷ்மணன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கிட்ட பரிந்துரை செஞ்சிருக்காரு. அப்படிதான் ராஜஸ்தான் அணியால வாங்கப்பட்ட வைபவ் காயம் காரணமாக சஞ்சு சாம்சன் விளையாட முடியாத நிலையில் ஓபனிங் இறங்கும் வாய்ப்பை பெற்றிருக்காரு.